இந்த சாமுத்திரிகா லட்சணம் ஒரு ஆளோட கேரக்டரை நிர்ணயம் செய்ய முடியுமானா முடியாது. காதல் பண்ணா அது உடனே திருமண வாழ்க்கைக்கு தான் போகும், அப்படி கிடையாதுங்க. காதல் அப்படிங்கிறது வேற, திருமணங்கிறது வேற. காதல் திருமணங்கிறது வேற. உடல் பருமனை ஜோதிடத்தின் மூலமாக குறைக்க முடியும் அப்படிங்கிறது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறதா முதல்ல ரொம்ப ஆர்வமா இருக்கு, அதை தெரிஞ்சுக்கணும். ஒரு காமன் லேமேனோட ஜாதகத்துல சாத்தியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்ன விதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய விஷயத்துல நம்மளால சாத்தியமா செய்ய முடியும். பெரும்பாலும் ஒரு ஜாதகத்துல குரு பகவான் அப்படிங்கிறது கொழுப்புக்கு காரகர். அவர் தான் வந்துட்டு உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஜோதிடத்திலே இந்த ஆன்மீகம் அறிவியல் ரெண்டுத்தையும் இப்படி ஒதுக்கிட்டு இந்த சாமுத்திரிகா லட்சணம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. அது ஆன்மீகமா இல்ல அறிவியலா அப்படின்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல எங்களால. ஒரு நபரை நேரடியாக பார்த்த உடனே அவங்களோட முக அமைப்பு, உடல் அமைப்பு வச்சு இவங்களுக்கு இதெல்லாம் நடக்கும், இவங்களோட கேரக்டர்ஸ் இப்படிதான் இருப்பாங்க, இவங்களுக்கு இந்த விஷயம்லாம் இதெல்லாம் கிராஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஜோதிடம் சார்ந்ததா, ஜோதிடத்திற்கு வேறுபட்ட இது முறையா? இல்லைங்க, அதாவது என்னன்னா இதுல வந்து ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறத மெயினா பார்க்கணும். இப்போ ஒரு ஃபேஸ் ரீடிங் சொல்கிற மாதிரி சாமுத்திரிகா லட்சணம் அப்படிங்கிறது ஒரு சப்டிவிஷன். உங்களுக்கு ஜோதிடத்தில் ஒரு சப்டிவிஷன், இது ஒரு வகை. உங்களோட ஜாதகத்தில் இப்போ அந்த காலத்தில் பார்க்கும்போது நீங்கள் கோவக்காரரா, ரைட்டுங்களா? இப்போ மூக்கு கூராக இருந்தால் இப்படி, புருவம் வந்து சின்னதாக இருந்தால் இப்படி, புருவம் பெருசாக இருந்தால், நெத்திகள் பெருசாக இருந்தால் புத்திசாலி, இதெல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் இந்த கான்செப்டை இப்பயே கொண்டு வந்து பாருங்களேன். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய காஸ்மெட்டாலஜியில் மூக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க, வாய் ஆப்ரேஷன், பிறக்கும் போது என்ன உருவமோ அந்த உருவத்தையே மாற்றி அமைச்சிக்கிறாங்க சர்ஜரி மூலியம், ரைட்டுங்களா? அப்போ இவங்களுக்கெல்லாம் எப்படி சாமுத்திரிகா லட்சணம் வேலை பண்ணும்? எல்லாத்துக்கான ஒரு எனக்கே இந்த கேள்வி இருக்குது, எனக்கே வந்து இந்த கேள்விகள் இருக்குது. அப்போ இதெல்லாம் என்னன்னா ஒரு ஆடட் விஷயமா வச்சுருந்தாங்க அந்த காலத்தில் உருவ மாற்றம் அப்படிங்கிறது இல்லை. கடவுள் என்ன கொடுத்தாரோ அந்த உருவத்தோடையே தான் நம்ம பிறக்கிறோம், அந்த உருவத்தோட போறங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ சயின்ஸ் டெக்னாலஜி மாறியாச்சுங்க. இது இந்த சாமுத்திரிகா லட்சணம் ஒரு ஆளோட கேரக்டரை நிர்ணயம் செய்ய முடியுமானா முடியாது, ரைட்டுங்களா? அவங்களோட ஜாதகமே நிர்ணயம் செய்யும். அந்த ஜாதக அமைப்பில் இப்போ நான் வந்து இப்போ உங்களை பார்த்தோன்னே சொல்லலாம், நீங்கள் லீன் ஃபிசிக்காக இருக்கீங்களா, இந்த கிரகத்தோட ஆதிக்கம் உங்ககிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ட்டு. இப்போ நீங்கள் ஒல்லியாக இருக்கக்கூடிய ஆள் ஒரு 10 வருஷத்துக்கு நீங்கள் குண்டாக மாட்டீங்களா அப்படின்னா கட்டாயமாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்பையும் அந்த கிரகங்கள் வேலை பண்ணுது, ரைட்டுங்களா? இப்போ உங்களுக்கு வந்து முடி இருக்குது, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு முடி கம்மியாகிறதுக்கோ கொட்டுறதுக்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எதன் அடிப்படையிலும், இதுவும் கிரகத்தின் அடிப்படையில் தான் இருக்குது. அப்போ இந்த சாமுத்திரிகா லட்சணம் ஆகட்டும் உங்களுக்கு ஒரு ஆளோட கேரக்டரையோ ஒரு ஹேபிட்டையோ நேச்சரையோ டிஃபைன் பண்ண முடியாது உங்களுக்கு. அந்த காலத்தில் இந்த ஜோதிடத்துக்கு அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆடட் ஒரு அட்வான்டேஜாக இருந்துச்சு, அந்த ஒரு பலன்கள் எடுக்கிறதுக்கு, ரைட்டுங்களா? அந்த டைமில் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போவே அது வந்து கான்செப்ட் கிடையாதுங்க. அந்த கான்செப்டை வச்சு ஒருத்தரோட நேச்சர் அண்ட் கேரக்டர் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஜாதகத்தில் பெரும்பாலான விஷயங்கள் எதுக்காக ஜாதகம் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த திருமண பொருத்தத்துக்காக அப்படிங்கிறது தான். ஆரம்ப காலத்துலேருந்து ஜோதிடம் அப்படிங்கிறத அணுகிறதே வந்து அதிகபட்சமாக திருமணத்திற்காக தான் அணுகிறாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்க்குற காலங்களில் நிறைய யாருமே வந்து ஜோதிடம் பார்க்கல அப்படின்னு சொல்ல வரல, ஆனால் அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கிறதே கம்மியாயிடுச்சு. அப்போது விருப்பப்பட்டவங்களை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அதில் நிறைய பேரோட வாழ்க்கைகள் நல்லா தான் போயிட்டு இருக்கு. சில நபர்கள் கோர்ட்டு கேஸ்ன்னு அலையிற நபர்களை நம்ம பார்க்குறோம். இங்கே இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருந்தால் தான் இந்த வாழ்க்கை துணை சரியாக இருக்கும் அப்படின்னு ஜோதிடம் சொன்ன ஒரு விஷயத்தை இங்கே இவங்க தகர்த்து வெளில வந்துடுறாங்க, ஆனால் நல்லா தானே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? என்ன காரணத்தினால? இல்லைங்க, இது வந்து எனக்கு வரக்கூடிய ஆட்களே வந்து கேட்பாங்க, நிறைய கிளைண்ட்ஸே கேட்பாங்க. இப்போ என்னன்னா கிளைண்ட்ஸுன்னு கிடையாது, நம்மளை சார்ந்த ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. லவ் மேரேஜ் பண்ணி நல்லா இருக்காங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ் ஆஃப் லைஃப் பீரியட் நல்லா தான் எனக்கு போயிட்டுருக்கு, பிரச்சனை கிடையாது. அப்படிங்கும்போது காதல் அமைப்புகள் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் இருக்குங்க. காதலுக்கும் திருமணத்துக்கும் சம்மந்தமே இல்லை, முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் மக்கள், ரைட்டுங்களா? இந்த பிளாங்காக பேசும்போது எப்படி ஆயிடுது அப்படின்னா காதல் பண்ணால் அது உடனே திருமண வாழ்க்கைக்கு தான் போகும், அப்படி கிடையாதுங்க. காதல் அப்படிங்கிறது வேற, திருமணங்கிறது வேற. காதல் திருமணங்கிறது வேற. அப்போ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறது கிடையாது, எல்லாமே இந்த லவ் மேரேஜுக்கு வந்து பேரண்ட்ஸ் இப்போ அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த லவ் மேரேஜ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு வந்து திருமணமா முடியுமா முடியாதா அப்படிங்கிறது ஒரு ஜாதகம் கணிக்கும். இன்னாருக்கு காதல் திருமணம் தான் அப்படிங்கிறது விதியில் கணிக்கப்பட்டது, ரைட்டுங்களா? அது வந்து இப்போ நடக்குதா நடக்கலையான்ட்டு நம்ம நடந்ததுக்கு அப்புறம் எத்தனை பேருக்கு வந்து அது நீங்கள் சொல்கிற மாதிரி பிளவாகுது, ஐ மீன் டிவோர்ஸுக்கு போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. காதல் திருமணம் பண்ணால் டிவோர்ஸ் தான் போய் நிற்கும் அப்படிங்கிறது இல்லை. அரேஞ்ச் மேரேஜ்லையும் எக்கச்சக்கமான டைவர்ஸ் வருது உங்களுக்கு. திருமண பொருத்தங்கள் பார்த்து தான் நாங்கள் பண்ணோம், ஆனால் இப்போ டைவர்ஸ் வந்து நிற்குதுன்னு சொல்லக்கூடிய ஆட்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதோட ஆணி வேறு எங்கேயோ வந்து ஆடுது, ரைட்டுங்களா? என்னன்னா சரி இப்போ திருமண பொருத்தம் பார்த்தவங்க நல்லா தான் இருக்கணும், அப்போ ஏன் அவங்களுக்கு டைவர்ஸ் ஆகுது? அப்போ வந்து இந்த இடத்துல எங்கே பிரச்சனை? இப்போ ஜோதிடம் பொய்யா ஒன்று அடுத்த கேள்வி வந்துடுதுங்க.
இதில் என்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்குமே வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு இருப்பாங்க இல்லைங்களா. இப்போ வந்து எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்தாலுமே அதில் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு இருப்பாங்க. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. எதுனா அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு இதுக்கு போனாலுமே ஸ்பெஷல் கேராக அதை பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த திருமணத்துக்கு பொருத்தங்கள் மட்டும் சரியா அப்படின்னு பார்த்தாலும் நான் அதையுமே டினை பண்ணுவேன். அது அப்படி கிடையாதுங்க. வெறும் பொருத்தங்கள் ஆகாது. எதை சுற்றி பார்த்தாலுமே உன்னோட கட்டத்தில் என்ன கிரகங்கள் இருக்கோ அதுதான் உனக்கு பதில் சொல்லும் அப்படிங்கிறத என்கிட்ட இருந்து வரக்கூடிய பதில். அப்படி இருக்கும்போது காதல் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக இருக்கும். இப்போ வந்து காதல் இருக்கிறவங்களுக்கு காதல் திருமணமே ஆகணும் கன்ஃபார்ம் கிடையாது. ஒருத்தர் வாழ்க்கையில் 5-6 காதல் கூட இருந்திருக்குது, கடைசியில் அது அரேஞ்ச் மேரேஜாக கூட போயிருக்குது. இந்த அமைப்புகள் ஜாதகத்தில் கட்டாயமாக இருக்கணும். காதல் திருமணத்துக்கு அமைப்பே வேறு முதல்ல, ரைட்டுங்களா. பொதுவாக வந்து 7th house அப்படிங்கிறது மேரேஜ் லைஃப்பை தீர்மானம் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஜோதிடம் சொல்லுதுன்னு வைங்களேன். நீங்கள் எதை எடுத்து பார்த்தாலும் இந்த 7ஆம் கட்டம் சொல்லுவாங்க. ஆனால் காதல் திருமணத்தை வந்து உங்களுக்கு டிசைட் பண்ணுறது 5, 7. அப்போ அந்த 5ஆம் பாவமும் அந்த ஜாதகத்தில் 5th house உங்களுக்கு வந்து வலுவாக இருக்கணும், 7th house வலுவாக இருக்கணும். இந்த 2 வலுவாக இருக்கும்போது நானே அவங்ககிட்ட சொல்லிவிடுவேன். அவங்க வந்து அதுக்கப்புறம் பேரண்ட்ஸோட வராங்களா எப்படி வராங்களோ சரி ஜாதகம் கொண்டு வந்தால் உனக்கு வந்து லவ் மேரேஜ் தான்ப்பா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே அந்த 5ஆம் பாவம் அந்த 5th house and 7th house வீக்காக இருக்கவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் செய்வாங்க, அதுக்கப்புறம் அது டைவர்ஸ் ஆகிடுங்க, ரைட்டுங்களா. 7th house நல்லா ப்ராப்பராக இருக்கு அப்படின்னு நம்ம அரேஞ்ச் மேரேஜ்னு சொல்லுவாங்க. அரேஞ்ச் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அதுவும் வீக்காக இருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் ஆகணும், 2ஆம் திருமணம் தான் உனக்கு சரிப்பட்டு வரும்னு சொல்லிடுவோம். இப்போ இது எல்லாமே ஜாதகத்தின் அடிப்படையில் இருக்குது. அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தாலே அவங்களுக்கு லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜுங்கிறது முதல்ல தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கப்புறம் அப்போ அவங்கக்கிட்ட வந்து நம்ம அதை தான் சொல்லணும். இப்போ வந்து உனக்கு காதல் திருமணம் நடக்கும்னு சொல்லுவோம். நான் சில பேருக்கு சொல்லுவேன், இப்போ காதல் இருக்கும்ப்பா நான் திருமணத்தை முடியாதுன்னு சொல்லுவேன், ரைட்டுங்களா. ஏன்னா லவ் இருக்கும் உங்கள் லைஃப்பில், ஆனால் அது மேரேஜுக்காக போய் கன்வர்ஷன் ஆகுமானா அது ஆகாது அப்படின்ட்டு. அப்போ அந்த இடத்துல வந்து அப்போ இது எத்திக்கலாக தப்பு. காதல் வந்து இருந்தால் கட்டாயம் கல்யாணத்துக்கு தான் போகணுங்கிறது அதை நான் சொல்ல முடியாது. என்னன்னா ஜாதகம் என்ன சொல்லுது, 5-6 காதல் அவருக்கு இருக்குதுன்னு சொல்லுது, ஆனால் திருமணம் அரேஞ்ச் மேரேஜாக போகுதுன்னு சொல்லுது. அப்போ என்ன இருக்கோ அதை நம்ம சொல்லணும். இந்த விஷயம் எல்லாத்தையும் நம்ம சார்ட்டில் பார்க்க முடியும். நம்மளோட ஜாதக கட்டத்தில் சுய ஜாதக கட்டத்தில் ஒரு லவ் இருக்குமா, 2 இருக்குமா, இல்லை ஒரு லவ்வே சக்ஸஸ் ஆகி மேரேஜுக்கு போயிடுமா, இல்லை நீ வந்து எதுவுமே பண்ண மாட்டப்பா எடுத்தோன்னே நீ வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணுவ அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அவங்களோட ஜாதகத்தின் அமைப்புப்படி நம்ம தாராளமாக சொல்லலாங்க. உங்கள் வீடியோஸில் நிறைய வீடியோஸில் சம் ஆட்ஸ் கூட கொடுக்குறீங்க, நான் பார்க்குறேன். நான் திருவிளக்கு பூஜை அப்படின்னு ஒரு பூஜை நடத்துகிறீங்க. இந்த பூஜையில் கலந்துக்கிறது மூலமாக சில நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறீங்க. ஒரு விளக்கு பூஜை அப்படின்னு ஒரு காமனாக சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து பண்ணுற ஒரு பூஜையின் மூலமாக ஒரு விஷயம் நல்லதாக நடக்குது அப்படிங்கிறத நம்ம அதை எப்படி எடுத்துக்கலாம்? எங்கே வந்து அந்த விஷயம் நடக்குது? இப்போ என்னன்னாங்க கூட்டு பிரார்த்தனையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் முன்னாடி. இப்போ வந்து ரிலீஜியஸாக நம்ம பேசணும் அப்படின்னா கூட ஹிந்துயிசத்தை விட்டு நம்ம முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு கடவுள், ஒரு கடவுளை வழிபடுறாங்க. எங்கே போனாலும் அவங்க வந்து ஒரு கூட்டமாக ஒரு விஷயத்தை வந்து சேர்ந்து ப்ரே பண்ணுறாங்க. இது ஜென்ரலாகவே வந்து சயின்டிஃபிக்காகவும் வந்து இதை ப்ரூவ் பண்ணுற ஒரு விஷயந்தான். கூட்டம் சேர்ந்து ஒரே விஷயத்த ஒரு எண்ணங்கள் ஒரு இடத்துல உங்களுக்கு சேரும்போது பார்த்தீங்கன்னா பிரதிபலிக்கும் உங்களுக்கு, ரைட்டுங்களா. இப்போ நம்ம ஒரு ரூமில் இருந்து கத்துறோன்னு வைங்களேன், யாருமே எதுவுமே கிடையாது, நம்ம ஒன்றா கத்தும்போது நம்மளுக்கு என்ன ஆகுன்னா எக்கோ அடிக்குங்க. பல பேர் சேரும்போது பார்த்தீங்கன்னா அந்த எக்கோ கம்மியாகும் உங்களுக்கு ஆளுகளும் சேரும்போது. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு விஷயங்கள் நம்ம இண்டிவிஜுவலாக செய்யும்போது நம்மளுக்கான ரிட்டர்ன் ஆக்டிவிட்டி பல மடங்குகள் நிறைய வருது. இதுவே பல பேர் சேர்ந்து செய்யும்போது அந்த விஷயம் நம்மளுக்கு பன்மடங்கு ஜாஸ்தி ஆகுதுங்க. அப்படி இருக்கும்போது கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிறது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்குங்க. இது வந்து தமிழ், ஏன்னா ஜோதிடம் பொறுத்த வரைக்கும் முழுக்க தமிழ் மாதத்தின் அடிப்படையில் தான் நிர்ணயம் செய்யப்பட்டது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த ஆடி வர டைம் ஜென்ரலாக வந்து நம்மளுக்கு அதை என்ன சொல்லுவாங்கன்னா உத்தராயண காலம் சொல்லுவோம். அதாவது வந்து சூரியன் உச்சத்தில் இருந்து ஒரு 12 months உங்களுக்கு வந்து நம்ம இங்கிலீஷ் கேலண்டரில் எடுத்துக்கலாங்க, ஒரு 12 மாத காலங்கள். 6 மாதம் வந்து நல்ல ஒரு வெளிச்சத்தோடையும் உங்களுக்கு சூரியனோட ஆட்சியில் இருக்கிற மாதிரி ஒரு 6 months இருக்குங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய 6 months பார்த்தீங்கன்னா சந்திரனோட ஆட்சிகள் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அதாவது என்ன, சூரியன் உங்களுக்கு வந்து டிமினிஷ் ஆக ஆரம்பிச்சு, அதோட வெளிச்சங்கள் உங்களுக்கு பவர் கம்மியாக ஆரம்பிச்சிடும். அந்த பவர் கம்மியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம ஒரு ஒளி கொடுக்குறோம். ஏன்னா சூரியன் முழுக்க ஒளி சம்மந்தப்பட்ட ஒரு கிரகம். அந்த கிரகத்துக்கு மட்டும்தான் ஒளிக்கதிர் இருக்குது அப்படிங்கிறது சயின்ஸும் சொல்லுதுங்க, ரைட்டுங்களா. அப்போ நிலவே 3 என்ன பண்ணால் அதில் இருக்கக்கூடிய ஒளிக்கதிரை வாங்கி ரிஃப்ளெக்ட் தான் பண்ணுறே தவிர உங்களுக்கு வந்து 3க்கு சுய வெளிச்சம் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த 6 மாத காலத்தில் அந்த ஒளிக்கதிர்கள் ரொம்ப சூப்பராக இருந்து அப்போ தான் நீங்கள் சொல்லுங்கள் தையில வந்து நம்ம அறுவடை பண்ணுறதாகட்டும், உங்களுக்கு அந்த ஒரு 6 months ஆஃப் டைம் பீரியட் எல்லாமே திருமணம் ஆகட்டும் எல்லா விஷயமும் அந்த ஒரு 6 மாத காலம் வந்து சுபிக்ஷம் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு குழந்தை பிறப்புக்காகட்டும் அந்த 6 months ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிச்சங்கள் ஜாஸ்தி இருக்கும்போது, வெப்பம் ஜாஸ்தி இருக்கும்போது இருக்கக்கூடிய
அந்த ஒரு பிரகாசம், ரைட்டுங்களா? இந்த ஒரு 6 மாத காலம் உங்களுக்கு வெப்பத்தன்மை இல்லாத போது இந்த 6 மாத காலம் நோய்கள் வரத்துக்காகட்டும், ஜெனரலாக ஆடி மாதம் போச்சுன்னா ஆடி காற்று உடம்புக்கு சேராதுலாம் சொல்லுவாங்க. ஒரு கோல்டு காஃப் வரக்கூடிய இந்த ஒரு 6 months வந்து உடலுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய காலகட்டம். அப்போ இதை ஏன் வந்து இந்த தமிழ் மாதப்படி இதை எடுக்கும்போது ஆடி மாதம் உங்களுக்கு அந்த ஆடி மாதம் ஆகும்போது அந்த காற்று காலங்கள் முடிஞ்சு குளிர் லைட்டாக ஸ்டார்ட் ஆகுங்க. அந்த டைமில் ஒரு வெப்பம் நம்மளுக்கு தேவை, ரைட்டுங்களா? ஒரு வெளிச்சம் நம்மளுக்கு தேவை. அந்த வெளிச்சத்துக்கு நம்ம ஒரு நன்றி சொல்கிற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டியாக தான் இந்த விளக்கு பூஜை அப்படிங்கிறது முதல்ல ஸ்டார்ட் பண்ண வச்சது. அதுக்கப்புறம் இப்போ எல்லாமே ஏதாவது உங்களை பயம்படுத்தினா தானே ஒரு விஷயத்தை நீங்களும் கேட்பீங்க. யாருனாலும் சரி அது ஒரு ஜர்க்கு வச்சாதான் உடனே அதை செஞ்சிடும். அந்த கான்செப்ட்ல என்ன கொண்டு வந்தாச்சு, இது வந்து கணவருக்கு நல்லது, அப்போ அது விரதமா இருங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாச்சு. கணவனுக்கு நல்லதுன்னு சொன்ன உடனே பெண்கள் சரி இது ஏன் வந்து பெண்கள் தான் வந்து இந்த மாதிரி விளக்கு பூஜைகளுக்குள்ள நம்ம கலந்துக்கிறது ஆகட்டும் செய்யறது ஆகட்டும் இந்த விஷயங்கள் ஏன் வருது? பெண்கள் வந்து தான் வீட்டில் அப்போதைக்கு பெண்கள் வீட்டில் இருந்தாங்க. கம்ப்ளீட் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ் எல்லாம் பெண்கள் தான் பண்ணாங்க. அப்போ வந்து இந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு இடமா இருந்தது. அதனால பெண்களுக்கு உரியது இந்த நெருப்பு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாச்சுங்க. அந்த வகையில் நம்ம வந்து கொண்டு வரக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த காலத்தில் வெளிச்சம் இல்லாத காலத்தில் நம்ம டெய்லி விளக்குகள் ஏற்றிட்டு இருந்தோம், ரைட்டுங்களா? ஒரு வெப்பத்தை கொடுக்கும். ஏன்னா அப்போதைக்கு கரண்டே கிடையாதுங்களே, அப்போ ஒரு வெப்பம் கொடுக்கும் உங்களுக்கு. அது உங்களுக்கான உடல் ரீதியான கூடிய அந்த ஹெல்த் இஷ்யூஸை நம்மளுக்கு சார்ட் அவுட் பண்ணுங்க. அந்த காரணத்துக்கு தான் இது ஸ்டார்ட் பண்ணது. நாளடைவில் இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு. அப்போ வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரியான இந்த பூஜைகள் செய்யும் போது உங்களுக்கு நல்லது கண்டிப்பாக நடக்கும். என்ன எந்த வகையில் நான் எப்படி அந்த ஒரு கூட்டம் சேர்த்துறேன், ஒரு 500 பேர் நாங்கள் ஒரு கூட்டம் சேர்த்து வந்த இடத்துல கூட்டம் சேர்ந்து உங்களுக்கான என்ன பாசிட்டிவான விஷயத்தையோ அதை ப்ரே பண்ணுங்க. அதை தான் இப்போ வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறாங்க. கூட்டமாக உட்காந்து பேசுகிறாங்க. நீ என்ன நினைக்கிறியோ அதையாவே நீ மாறுகிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேசினா வந்து ஆன்மீகவாதி ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு கொண்டு போய்க்கிறாங்க. நான் ரெண்டையும் கலந்துட்டேன், அவ்வளோதாங்க. அந்த ஆடி மாதம் வரும்போது செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்டையும் கொடுக்குது. அடுத்தது கணவர் இந்த மாதிரி உங்களுக்கான ஒரு வரலட்சுமி விரதங்கள் இப்படி இருந்தால் கணவனுக்கு வந்து நல்ல ஒரு ஆயுள் காலங்கள் கொடுக்குதுங்கிறது நம்ம எடுத்துக்கிறோம். இதை தான் ஜோதிடமும் உங்களுக்கு சொல்லுது. இந்த பீரியட்ல இந்த மாதத்துல விரதம் இருந்தால், ஏன்னா ஒரு 6 மாதம் உங்களுக்கு சூரியனோட வெப்பம் இருக்கும்போது உங்களுக்கு டைஜஷன் கெப்பாசிட்டி நல்லா இருக்குங்க. சூரியனோட வெப்பம் கம்மியாகும்போது நம்மளுக்கு மந்தத்தன்மை இருக்கும். இப்போவே கிளைமேட் நம்மளுக்கு இங்கே வரும்போது கொஞ்சம் அப்படி தான் இருந்துச்சு, மந்தத்தன்மையை கொடுக்கும். அந்த மந்தத்தன்மையை விட்டு போக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வெளிச்சங்கிறது தேவைப்பட்டுச்சுங்க. இது எல்லாமே உங்களுக்கு இன்டர் கனெக்டர் விஷயம்தான், ரைட்டுங்களா? அப்போ சயின்ஸாகவும் இந்த விளக்கு பூஜை அப்படிங்கிறது நான் வந்து என்னோட சிஸ்டமில் நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அடுத்தது இந்த மாதிரி வந்து பண்ணும்போது எல்லாத்துக்கும் நல்லது நடக்குது அப்படிங்கும்போது வந்து ப்ரே பண்ணுறவங்க, இப்போ நீங்களே சாமி கும்பிடும்போது நெகட்டிவாக எதுவும் ப்ரே பண்ணுமா, உங்களுக்கு தேவைகள் என்னவோ எனக்கு இது வேணும் அப்படின்னு நம்ம ப்ரே பண்ண போகிறோம். அப்போ அந்த கூட்டு பிரார்த்தனையை உட்காந்து அந்த நெருப்பின் கீழ்ப்பது இந்த ஜோதியை நம்ம வந்து விளக்கு ஏற்றி நம்ம வந்து ப்ரே பண்ணும்போது அவங்களுக்கு அந்த 100% இந்த விஷயத்தை நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் கொடுக்குறோங்க. அந்த விஷயத்துக்காக தான் நான் விளக்கு பூஜை அப்படிங்கிறது பண்ணுறேன். உங்களை இன்வைட் பண்ணுறதுக்கு உண்டான காரணமே, முக்கிய காரணம் அந்த 3 கேள்விகள் தான். அந்த 3 கேள்விகளில் முதல் கேள்வியாக அந்த கேள்வி என்னென்னா, உடல் பருமனை ஜோதிடத்தின் மூலமாக குறைக்க முடியும் அப்படிங்கிறது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறதா முதல்ல ரொம்ப ஆர்வமாக இருக்கு அதை தெரிஞ்சுக்கணும். ஜோதிடத்தில் அது சாத்தியமா? கண்டிப்பாங்க. ஏன்னா வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்களுக்கு எனக்கு தெரிஞ்சு அழகு, இந்த அழகுல வந்து ஹெல்த் அப்படிங்கிறத விட வந்துட்டு நம்மளோட ஃபிசிக் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி வந்துருச்சுங்க. அப்போ இந்த உடல் பருமன் இந்த ஒபிசிட்டி அப்படிங்கிறது வந்து நான் ஆக்சுவலாக பார்த்து அப்ளை பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து குழந்தையின்மை அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்காக இந்த ஒபிசிட்டிக்கு என்னடா இதில் ஒரு தீர்வு கிடைக்குமா, ஏன்னா நிறைய பேர் வந்து இன்ஃபர்டிலிட்டின்னு வராங்களே, எப்போ குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு வராங்களே, இதுக்கு முதல் காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கும்போது இந்த உடல் பருமன். அப்போ வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போதே இப்போ இருக்கக்கூடிய இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்க்கு வந்துட்டு எல்லாரும் உடம்பு போட்டுடுறாங்க. அந்த உடம்பினால் வரக்கூடிய ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால குழந்தை டிலே ஆகுதுங்கிற ஒரு கான்செப்ட் வருதுங்க. இதையும் நம்ம வந்து ஆஸ்ட்ராலஜிக்குள்ளார கண்டிப்பாக ஏதாவது இருக்கும், இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதை எப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிசர்ச்சில் தான் நான் வந்து பண்ணேன். அப்போ பண்ணும்போது யாருக்கெல்லாம் வந்து இந்த உடல் பருமன் ஆகுது, முதல்ல ஒரு ப்ராபபிலிட்டி எடுத்துக்கிட்டேன், ஒரு 10 ஜாதகம் எடுத்துக்கிட்டேன். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கிற குண்டா இருக்கக்கூடிய ஆட்களோட ஜாதகத்தெல்லாம் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கிட்டு வந்து வச்சு அதுக்கான ஒரு ரிசர்ச் கொடுக்குறோங்க இந்த மாதிரி இருக்குன்ட்டு. அப்போ பெரும்பாலும் ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் அப்படிங்கிறது கொழுப்புக்கு காரகர். அவர் தான் வந்துட்டு உடம்புல கூடிய கொலஸ்ட்ராலுக்கு அவர் தான் காரகர். ஏன்னா ஒரு ஜாதகத்தில் குரு கெட்டுருக்கு, இப்போ ஒருத்தர் வரான்னு வைங்களேன், இப்போ உனக்கு வந்து ஜாண்டிஸ் வந்துச்சு, சின்ன வயசு ஜாண்டிஸ் வந்திருக்கணுமே, உனக்கு அனிமிக் இருந்திருக்கணுமே, ஆமான்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? ஏன்னா அவர் அதுக்கு தான் காரகர். அப்போ இந்த குரு ஒரு ஜாதகத்தில் கெட்டு இருக்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பார்த்தீங்கன்னா இந்த கொலஸ்ட்ரால் போய் உடம்புல சேர்ந்துக்குது,
ரைட்டுங்களா. இதை சேர்ந்துக்கும் சின்ன வயசில் அவங்க ஒல்லியாக இருந்திருக்கலாம், ஒரு 30 வயசுக்கு மேலே ஒரு 35 வயசு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒபிசாகிறதுக்கான வாய்ப்புகள். ஏன் அப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நேரத்தில் இந்த குரு வந்துட்டு தசாநாதனா டைம் பீரியடை வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி எந்தெந்த ஜாதகத்தில் பொதுவாக குரு கெட்டிருக்கக்கூடிய ஜாதகத்தில் தான் தொப்பை போடுவாங்க, வயிறு போட ஆரம்பிப்பாங்க, ரைட்டுங்களா. இது போத் மேல் அண்ட் ஃபீமேலுக்குங்க. அந்த பிளானட்டோட வேறு ஏதாவது பிளானட் சேர்ந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராகு சேர்ந்துச்சுன்னா ரொம்ப பூதாகரம் ரொம்ப பெருசாவாங்க, ரைட்டுங்களா. அதுக்கான தசாபுத்திகள் வரும்போது ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி அவங்களோட ஜாதகத்தில் உடல் பருமன், இப்போ உங்களோட ஃபிசிக்கை பற்றி ஒரு விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ன பாவம் நம்ம சொல்லுவோம். ஸோ அதில் எந்த கிரகங்கள் உட்காந்துட்ருக்கு, ஏன் முன்னாடி இந்த மாதிரி தான் இருந்தாங்க, திடுதிப்புன்னு ஏன் இப்படி ஒரு ஓவர் வெயிட் ஆகிறாங்க, அப்போ முன்னாடி இருக்கக்கூடிய அமைப்புகளை எந்த கிரகங்கள் இருந்துச்சு, அந்த கிரகத்தோட ஆக்டிவேஷன்ஸ், ரைட்டுங்களா. அந்த ஆக்டிவேஷன் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக சப்சைட் ஆகுதுங்க. எதுவுமே உங்களோட ஜாதகத்தில் ஒரு பெரிய பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, ஒரு நெகட்டிவாக கலக்கும் போது டிரைவேஷன் வரும். அப்போ எந்த இடத்துலையும் உங்களுக்கு நெகட்டிவ் அப்படிங்கிறது தேவைப்படுது. அந்த நெகட்டிவ்ங்கிறது நம்ம என்ன பாயிண்ட் பண்ணோம், அந்த நெகட்டிவ் அளவை நம்ம குறைக்கிறோம், பாசிட்டிவ் அளவை கூட்டுறோம், நெகட்டிவ் அளவை குறைக்கிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு டெரிவேஷன் வருதுங்க. இந்த வகையில் தான் ஒருத்தரோட உடல் ரீதியான விஷயத்துக்கு நம்ம எப்படி சொல்யூஷன் கொடுக்கணும்னா, சில பேருக்கு டயட் சார்ட்னு கொடுப்பேன், நானே கொடுப்பேன். என்னோடது நான் டயட் சார்ட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிப்பேன். அவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபால்ட் இருக்குது, என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அந்த உடம்பை குறைக்கிறதுக்கு வெறும் அழகு மட்டும்தான் காரணமா, இல்லை அவங்களுக்கான ஹெல்த்துக்காக அவங்க குறைச்சிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் கிரகங்கள் ரீதியான விஷயத்தில் கட்டாயமாக குண்டாக இருக்கிறவங்கள ஒல்லி பண்ணலாம், ஒல்லியாக இருக்கிறவங்களையும் குண்டாக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபுட் லிஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க, அது வந்து ஒரு நியூட்ரிஷனாக பார்க்க முடியுமே தவிர அஸ்ட்ராலஜர் இதில் நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு கண்டிப்பாக. இப்போ என்னென்னா எல்லாமே உங்களுக்கு வந்து ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரிங்க. இப்போ அஸ்ட்ராலஜர் கிட்ட நீங்கள் வரும்போது நான் வந்து இப்போ எந்த அஸ்ட்ராலஜர் டயட் சார்ட் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியலை, ரைட்டுங்களா. நான் ஒரு பேசிக்காக டயட்டிஷியன் நியூட்ரிஷன் கூட. நான் எல்லாத்தையும் என்னோட பேசிக்கான சார்ட் ரீதியாக அதை பார்த்து கிரகங்கள் ரீதியாக தான் எல்லாமே இருக்குன்னு பார்த்துட்டு நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன், ரைட்டுங்களா. இப்போ வந்து ஒரு கிரக ரீதியாக இப்போ 2 ஸ்லோகம் சொல்லி நீ உடம்பு கம்மியாகுன்னு சொன்னால் சிரிச்சிடுவாங்க, ரைட்டுங்களா. என்னதான் ஃபஸ்ட்டு ட்ரால் போடுவாங்க உங்களுக்கு. ஸோ வந்து ஒரு ஸ்லோகம் மூலியமாக ஒருத்தரை வந்து குண்டாக்குறவரை ஒல்லியாக்குறதுக்கு முடியாதுங்க, ரைட்டுங்களா. ஒரு மந்திரம் சொல்கிறோமா, ஏன்னா நிறைய பேர் ஒரு ஜோதிடர் வந்து ஒரு உடம்பை குண்டாக்கக்கூடியது ஒல்லியாக்குன்னு சொன்னோடனே அவங்களுக்கான மைண்ட் செட் எப்படின்னா ஏதோ மந்திரங்கள் நம்ம படிக்கிறதுக்கு கொடுப்பாங்க போல இருக்குன்னு அவங்க யோசிப்பாங்க. இல்லை இந்த கோயிலுக்கு போயிட்டு வா உடம்பு கம்மியாகும்ன்ட்டு. நான் அதெல்லாம் சொல்கிறது கிடையாதுங்க. எந்த கிரகங்கள் எங்கே அந்த கிரகம் அந்த ஆர்கானில் வந்து கட்டாயமாக பாதிக்க செய்யும், அதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்று வழியோ அந்த வழிகள் தான் நம்ம கொடுக்குறோங்க. இப்போ இந்த நியூட்ரிஷனிஸ்ட் கிட்டேயே நீங்கள் போகிறீங்க, உடம்பு குண்டுன்னு சொல்ல ஒரு காரணத்துக்காக போகிறீங்க. என்கிட்ட வரக்கூடிய ஆட்கள் வந்து குண்டுங்கிறதுக்காக வர்றது கிடையாதுங்க, ரைட்டுங்களா. இப்போ இந்த மாதிரி ஒரு வியூவர்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா அதன் மூலியம் நம்ம போய் அஸ்ட்ராலஜியில் பார்க்கலாங்கன்னா வருவாங்களே தவிர நான் குண்டாக இருக்கிறேன் நான் உடம்பு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் அஸ்ட்ராலஜியில் போய் பார்க்குறது கிடையாது. பட் என்னென்னா நான் வந்து ஒன் ஸ்டாப் சொல்யூஷன், உனக்கு ஹெல்த்லையா, உனக்கு ஹெல்த்தில் பிரச்சனையா இதை பண்ணு, உனக்கு வெல்த்துக்கு பிரச்சனையா இதை பண்ணுங்கிறது நானே என்னோட ஸ்டைலில் வந்து நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதையும் கிரக அமைப்புகளை கொடுக்கும்போது அதுக்கு சார்ந்த விஷயங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு நல்லாகுது. இப்போ இந்த குருங்கிற பிளானட்டே ஃபுட்டை உங்களுக்கு வந்து டோட்டலாக ஃபுட் கான்ஸ்டியூஷன்ஸாக ஃபுட்டோட என்ன அமைப்புகள் தான் அதுதான் குரு. அப்போ வந்து கண்டபடி நம்ம சாப்பிட்டாலும் அது வந்து உடம்புக்கு தொந்தரவு தான் கொடுக்கும். நான் அந்த டயட் சார்ட்டில் என்ன கொடுப்பேன் அப்படின்னா அதுக்கான என்ன முறைகள் நீங்கள் பண்ணணும், குரு பகவானை கொஞ்சம் சாந்தம் பண்ணுற மாதிரியான ஃபுட்ஸ், அவருக்கான ஃபுட் அவர்ஷன்ஸ் என்னவோ அந்த ஃபுட்டை நான் இன்டேக் பண்ண சொல்லுவேன், ரைட்டுங்களா. அந்த இன்டேக் பண்ண சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது சப்சைட் ஆகுங்க. இதெல்லாம் சிலது வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக எடுத்து சொல்லும்போதோ இல்லை எனக்கு வரக்கூடிய ப்ராக்டிக்கல் டெஸ்டிமோனியில் தான் உங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் க்ரியேட் ஆகுங்க. ஸோ இது எல்லாமே கிரகத்தின் அடிப்படையில் கட்டாயமாக நம்மளால் பண்ண முடியும். ஒரு நியூட்ரிஷன் கொடுக்குற டயட் சார்ட் அப்படிங்கிறது ஜென்ரலாக இதில் இவ்வளோ கலோரிஸ் இருக்குது, இவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு சொல்கிறது வேறு. பட் நீங்கள் சொல்கிற அந்த அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக சொல்கிறது அப்படிங்கிறது இந்த கிரகத்துக்கு இந்த உணவுகள் சேரும் சேராது, ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம், உட்கொள்ளலாம், இல்லை அதை வந்து நீங்கள் டினை பண்ணல, வேண்டாம் இது சேராதுங்கிறது. இந்த சேராதுங்கிறது இப்போ நீங்கள் பட்டதுக்கப்புறம் நம்ம போய் டாக்டர் கிட்ட காமிச்சு தெரிஞ்சுக்கலாம். இதை சேரவே சேராதுங்கிறத முன்கூட்டியே நம்ம சொல்லக்கூடிய ஆட்கள் தான் ஜோதிடர்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த கொஸ்டின் வந்துடுவோம். இந்த கருப்பாக இருக்கிற நபர்கள் வெள்ளையாகிறது அப்படிங்கிறது ஜோதிடத்தின் மூலமாக சாத்தியம் அப்படிங்கிறது இல்லை. இது என்னன்னா நானே வந்து இதை வந்து பெருசாக கண்டுபிடிச்ச மாதிரி அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எனக்கு வந்து இந்த ஒரு ரெகுலர் ஒரு ஜோதிடர்கள் வந்து சொல்லி செஞ்சு அதில் செய்யக்கூடிய விஷயத்தை விட
ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து உண்மைதான் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் ஒரு போராளின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து கட்டாயமாக வந்து உண்மையை தான் சொல்லும் அப்படிங்கிறது. பட் இன் டிஃப்ரெண்ட் வே அப்படிங்கிறது இன்றைக்கி என்ன ஆட்களுக்கு தேவை, மக்களுக்கு என்ன தேவை, அதன்படி அவங்க பாணியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக வந்துட்டு காஸ்மெட்டிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது வந்து நானாக புதுசாக இந்த விஷயத்தை கொண்டு வந்து சொன்னது தான் ரைட்டுங்களா. இந்த இன்ட்ரோடக்ஷனே காஸ்மெட்டிக் அஸ்ட்ராலஜிங்கிறது கொண்டு வந்ததே நான் தாங்க. இது என்னன்னா, ஒரு கிரகம் வந்து நம்ம பொதுவாக இருக்கும்போது பிறக்கும்போது இந்த குழந்தை வெள்ளையாக பிறக்கும், இந்த குழந்தை அழகாக இருக்கும், முடி நிறையா வச்சுருக்கும், உங்களுக்கு ஒல்லியாக பிறக்கும், குண்டாக பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு ஜாதகம் பார்த்த உடனே இந்த குழந்தைய வளரும் போது சொல்ல நம்மளால் முடியுது. ஒரு அஸ்ட்ராலஜினால் சொல்ல முடியுது. அப்படி சொல்லும்போது ஏன் வந்து இந்த விஷயத்த நம்மளே கொடுக்க முடியாதா? இந்த பிளானட்ஸ் வந்து இந்த அழகை கொடுக்கும்போது அந்த அழகை மாற்றி கொடுக்காதா அப்படிங்கிற ஒரு மைண்ட் வந்து எனக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு ரைட்டுங்களா. அப்போ அதுக்கு உரிய கிரகங்கள் என்ன அப்படிங்கிறது நானும் சார்ட்டில் எடுத்து ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எப்படி வருது, எந்த பீரியடில் வருது, ஜென்ஸுக்கு எந்த பீரியடில் வந்து ஜென்ரலாக வந்து அவங்க ஒரு பியூட்டிஃபை ஆயிக்கிறாங்க, எந்த பீரியடில் வந்து அவங்க கொஞ்சம் அலைச்சல்னால ஒரு பிரச்சனைகள் உண்டாகுது, இல்லை ஸ்கின் இஷ்யூஸ் வருது அவங்களுக்கு, இல்லை ஸ்கின் நல்லாவே இருந்தால் கூட இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள், இல்லை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் டோட்டலாகவே போகுது. நான் கருப்பாக இருக்கனால எனக்கு அவங்கள பிடிக்கல, கருப்பாக இருக்கவங்க வந்து அதான் சொல்லுவாங்க வெள்ளையாக இருக்கவங்க போய் சொல்ல மாட்டேன், இந்த மாதிரியான கதையெல்லாம் வந்து நிறைய வருதுங்க. அப்போ இந்த கருப்புங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸை க்ரியேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் கொண்டு வரனால எனக்கு அதுக்கு ஒரு ரிசல்ட் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறேன். காஸ்மிக் க்ரீம்னு சொல்லிட்டு நம்ம சைட்லேருந்து ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறோம். அதாவது ஒரு 48 நாள் அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கட்டாயமாக உங்களோட ஸ்கின் டோன் நல்லா வெள்ளையாகிறதுக்கான 100% உண்மை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. ஆனால் அதே கொஸ்டின் தான் வருது, அந்த சைடு டைட்டிஷியன், இந்த சைடு வந்து பியூட்டிஷியன். கண்டிப்பாங்க. ஏன்னா இந்த இது வந்து எல்லாரும் என்கிட்ட கேட்டாங்க, இது வந்து கமர்ஷியல் ப்ராடக்டாகவே இது இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், நம்ம கொண்டு போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் அவங்களோட ஓன் ப்ராடக்ட்டை அவங்களே பிராண்ட் ஆகிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கொடுக்கக்கூடிய இந்த க்ரீம் வந்து எல்லாத்துக்கும் சேராது ரைட்டுங்களா. எதன் அடிப்படையில் இதை வந்து நம்ம பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜாதகத்தின் அடிப்படையில் நம்ம இந்த க்ரீமை கொடுக்குறோம். இது வந்து செட் ஆகும் உங்களுக்கு, இது செட் ஆகாது அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம கொடுக்குறோம். அப்போ வரக்கூடிய எல்லாருமே எனக்கு வந்து லைக் நான் ஒரு போன வீடியோ கொடுத்த உடனே நிறைய கால்ஸ் வந்துச்சுங்க, எனக்கு அந்த க்ரீம் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி. பட் அவங்கக்கிட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்புங்க, உங்களோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்புங்க, அது உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் மட்டும்தான் நானும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவேங்க. அது வந்து உங்களுக்கு லைக் என்னென்னா ஆன் ரெக்கார்டிக்கலாக எந்த ஒரு ஸ்டீராய்டு ஆகட்டும் எந்த ஒரு க்ரீம்ஸும் நம்ம ஆட் பண்ணாதது தான். நம்ம வந்து இந்த லேபில் கொடுத்து அதுக்கான என்ன சர்டிஃபிகேஷனோ அது எல்லாமே வச்சுருக்கோங்க. பட் இது என்னென்னா உங்களோட சார்ட்டில் உங்கள் ஸ்கின்னுக்கு அது ஆப்டாக இருக்குமா இல்லைன்னு நிறையா பேர் அதை வந்து யூஸ் பண்ணியும் நல்ல ரிசல்ட்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்குங்க. அதுக்கான டிமாண்ட்ஸும் நிறையா இருக்குது. பட் என்ன காமன் டிமாண்டாக அது போகாமல் ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த ஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு நான் சொல்லுவேன் இந்த ஒரு 15 நாள் இதை யூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த பிளானட்டோட உங்களுக்கு அந்த ரொட்டேஷன்ஸ் எப்போ இருக்கோ அப்போ உங்களுக்கு ஸ்பீடாக வந்து ப்ராசஸ் ஆகுங்க. இதில் தான் நிறைய பேர் வந்து இந்த நேரத்துக்கு நீங்கள் போங்க, இந்த டைமுக்கு போங்க, இந்த ஹோரைகளில் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லா ஆகும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த பிளானட்டோட ஃப்ரீக்குவன்சி உங்களுக்கு எப்போ உங்களுக்கு கிடைக்குதோ அப்போ அது வேலைகள் சீக்கிரம் செய்யும் உங்களுக்கு. அப்போ அந்த டைம் பீரியட் எனக்கு நான் எப்படி தெரிஞ்சுப்பேன் உங்கள் ஜாதகத்தில், ஏன்னா உங்களுக்கு ரிசல்ட் வரணும், எனக்கு வந்து என்னோடய எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு ப்ரூவ் ஆகணும். அப்படிங்கும்போது எனக்கு அந்த டைம் பீரியட் தெரியணும் இல்லைங்களா. அப்போ ஜாதகத்தில் உங்களோட ஜாதக ரீதியாக அவங்க கிரக ரீதியாக கட்டாயமாக அந்த நேரங்காலங்கள் எல்லாத்துக்கும் ரொட்டேஷன் வரும். இன்றைக்கி எனக்கு வரக்கூடிய ஒரு ரொட்டேஷன் உங்களுக்கு ஒரு 6 மாதம் கழிச்சு கூட வரும். அப்போ நான் என்ன சொல்லுவேன், 6 மாதத்துக்கு அப்புறம் இதை போடுங்க, இப்போ வேண்டாம், 6 மந்த்ஸுக்கு அப்புறம் இத்தனை நாள் இதை யூஸ் பண்ணுங்கள், கட்டாயமாக அதில் ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. ஸோ அது இன்னும் நாளடைவில் இன்னுமே அது வந்து ஜாஸ்தி எனக்கு போகிறதுக்கான இந்த காஸ்மிக் க்ரீம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. ஜோதிடம் மூலியம் உங்களுக்கு உங்களோட பியூட்டி என்ஹான்ஸ்மெண்ட்டு கருப்பாக இருக்கவங்கள வெள்ளையாக்குறதுக்கு சாத்தியமே. ஓகே, ஒரு பக்கம் டயட் சார்ட் கொடுத்துறீங்க, அதுவும் அஸ்ட்ராலஜி வச்சு கொடுக்குறீங்க. இன்னொரு பக்கம் பியூட்டிஷியன்ஸ் ரிலேட்டடாக சம் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறீங்க, அதுவும் அஸ்ட்ராலஜி கொடுக்குறீங்க. இன்னொரு பக்கம் பொருளாதாரத்தில் மேம்படைய வைக்க முடியும், ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இவங்களை கோடீஸ்வரன் இல்லை மில்லியனர்ஸ் கூட ஆக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க. அது அஸ்ட்ராலஜியில் சாத்தியம் அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே என்ன ஏதாவது பிஸ்னஸ் டிப்ஸ் ஏதாவது கொடுத்து? இல்லைங்க, பிஸ்னஸ் டிப்ஸ் மாதிரினாங்க. இது எப்படின்னா ஜாதகத்தோட விதியை வச்சு நம்ம ஒரு வெல்த் போர்ஷனை நம்மளால் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும், அப்லிஃப்ட்மெண்ட் கொடுக்க முடியும்னா கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து லைக் நீங்கள் இந்த சேனலில் ஒர்க் பண்ணுறீங்க, இந்த மாதிரி இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கான ஒரு ஹைக்கு
உங்கள் ஜாதகத்தில் உங்கள் விதி, உங்களோட விதி அமைப்புகள் இருந்தால் தான் இப்போ நான் வந்து இங்கே உட்காந்துருக்கேன், நீங்கள் உட்காந்து பேச முடியுது. அப்போ இந்த விதிங்கிறது நிர்ணயப்பட்டது ஜாதகத்தில். இந்த விதியை நீங்கள் மேன்மைப்படுத்தணும் ஃபர்ஸ்ட், ரைட்டுங்களா? இப்போ நான் வந்து இன்னொரு 10 சேனலுக்கு போகணும் அப்படிங்கும்போது நான் எப்படி என்னை மேன்மைப்படுத்திப்பேன்? அதை தான் நம்ம அப்லிஃப்ட்மெண்ட். இப்போ அதை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி லைக் ஒன்றுமே நோ மேன் டு மில்லினியர் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டை நிறைய பேசிக்கிறோம். நம்ம நிறைய தமிழ் கொடுத்துக்கிறோம், அது நம்ம ஸ்பீட் பண்ணுறதுக்காக பேசிக்கிறோம், ட்ரெண்டுக்காக. இது ஆக்சுவலாக ஒரு காமன் லேமேனோட ஜாதகத்தில் சாத்தியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்ன விதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய விஷயத்தில் நம்மளால சாத்தியமாக செய்ய முடியும். இப்போ இதுவே நான் வந்து ஒரு ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்காருன்னு வைங்களேன், ஒரு பிச்சைக்காரனுக்கான ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த ரோடு இன்னைக்கு கவர் பண்ணும்போது அவருக்கு இந்த ஒரு வருமானம் ஆகுதுன்னு வைங்களேன், அவர் ஜாதகத்தில் விதி இருந்தால்தான் அந்த பிச்சை இந்த இடத்துலேருந்து கிடைக்குங்கிறது அவர் இருக்குது, ரைட்டுங்களா? இதில் ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் எப்படின்னா இந்த 2-3 ஸ்ட்ரீட்டை நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணலாம் அந்த டைம்லன்னு சொல்ல முடியும். ஆனால் அந்த பிச்சைக்காரனை உடனே பணக்காரனாக கொண்டு போய் நீ மேலே உட்கார வைக்க முடியும்னா அது சாத்தியம் கிடையாது. அப்போ உங்களோட விதியில் என்ன இருக்கோ அந்த விதியை நம்மளால கட்டாயமாக மேன்மைப்படுத்த முடியுங்க. யார் இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, இல்லை அம்பானியாவாக இருந்தாலும் சரிங்க, அவங்களுக்கு விதிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா கட்டாயம் அந்த அப்லிஃப்ட்மெண்ட், அந்த விதி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கட்டாயம் உங்களுக்கு ஜாதகம், உங்கள் ஜோதிடம் தேவைப்படுதுங்க. ஜோதிடம் குறித்த இன்னும் பல்வேறு கேள்விகள் இருக்குது. வாய்ப்புகள் இருந்தால் மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.